ஆமா மாப்ள, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. நீ ஒருத்தன் இல்லாத குறைதான்டா. சரி, தம்பி எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். சிரிச்ச முகமா இருக்கானா இல்ல உம்முன்னு இருக்கானா? கொஞ்சம் உம்முன்னு தான் இருக்கான். நீ இல்ல இல்ல அப்புறம் எப்படி சிரிப்பான்? ம். ஆமா ஆமா, நீ இல்லாத குறை ஒண்ணுதான், மத்தபடி எல்லாமே ஓகே தான். கூட்டம் சரியான கூட்டம். இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயும் சரி, நாளைக்கு மார்னிங் பேப்பர்லயும் சரி, எம்கே வினியோட மேரேஜ் நியூஸ் தான் வரப்போகுது. ம். சரி, நீ என்ன பண்ற? நான் இங்க இந்த ஒரு வேலையை வந்திருக்கேன். என்னதாண்டா வேலை உனக்கு? அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன்ல. சரி, போன் கட் பண்ணு, தம்பி கூட இரு, அவன் கூட பேசிக்கிட்டு இரு. ஆ சரி சரி. சாப்பிட்டானாடா அவன்? ஆமாப்பா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இந்த ரிசப்ஷன் மேடையில நின்றுட்டு இருக்கோம். இந்த அவ்வளவுதான், முடிய போகுது, கிளம்ப வேண்டியதுதான் கொஞ்ச நேரத்துல. சரி, ஓகே ஓகே. சரி, அவனை பாத்துக்கோ, கட் பண்றேன். ஆ சரிப்பா, சரி, ஓகே, பை. இத்தனை போன் போட்டு விசாரிக்கிறவன் ஒரு நேரில் வந்துட்டு போயிருந்திருக்கலாம். கிறுக்கு பையன். எம்கே வினி. அண்ணி, 2 பேரும் உட்காருங்க. யாராவது ஸ்டேஜுக்கு வரும்போது மட்டும் எந்திரிச்சு நின்னா போதும். பரவாயில்ல அண்ணி, இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருக்கேன். அப்படியா? டேய் உனக்கு? எனக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம். புகழரசி. என்னங்க? சரி, நீ பாத்துக்கிறியா? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடட்டா? ஆமால்ல, கிளம்பணும்ல. எம்கே கூடவே இரு, எங்கேயும் போயிடாத. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எம்கே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்டா. பாப்பா திடீர்னு தேடுனாலும் தேடுவா. ஓகே, கிளம்பு. சரி, பாத்துக்கோ என்ன. வினி, வரேன் என்னடா? சரிண்ணா, போயிட்டு வா. சாயங்காலம் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. நான் உங்க 2 பேருக்கும் ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிட்டதே ஹெவியா இருக்கா நீ? ஒன்றும் வேண்டாம். சரி, ஓகே, அப்போ வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். வினி. அண்ணா. உங்க அக்கா கூப்பிடுறாங்க, ஏதோ சடங்கு ஒன்று பேலன்ஸ் இருக்கான், வருவியா? இந்த வரேன். எம்கே போயிட்டு வந்துட்டுமா? ஓகே, போயிட்டு வா. அண்ணி, நீங்களும் வர்றீங்களா? நான் இங்கே இருக்கேன், மாப்பிள்ளைக்கு துணைக்கி. நீ போயிட்டு வா. சரி. எம்கே, கல்யாண மாப்பிள்ளை ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? நிலா எங்க? அவளை எதுக்குடா தேடுற? இல்ல, நீ இங்க நிக்கிற. 2 பேரும் ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப அவளை காணும், அதான் கேக்குறேன். அவளும் ரூபாவும் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குல்ல, அதனால அவங்க 2 பேரும் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓ சரி, ஓகே. சரி, முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு கேட்கறேன்னு நினைக்காத. ஸ்டேஜில் இருக்கிறதுனால அப்படி பேசிட்டு இருக்கேன். ஆமா, தாலி கட்டும்போது எதுக்குடா திரும்பி திரும்பி நிலாவையே பார்த்துக்கிட்டு இருந்த? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் பார்த்தேன், நீ பார்த்ததை நான் பார்த்தேன். என்னாச்சு உனக்கு? நத்திங் புகழ், நத்திங். நிஜமாவே நத்திங் தானா? யா. சம்திங் ஏதாவது இருந்தாலும் மாத்திக்கோ. உனக்கு வினிதா கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ? நத்திங்டா. கோவப்படாத, கல்யாண மாப்பிள்ளை சிரிச்ச மாதிரி இரு. சரி, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. யாருக்கு? நிலாவுக்கு தான். டேய், அவளுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? இல்ல, வீட்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கறதுக்கு தான். அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்குவாங்க. நீ கல்யாண மாப்பிள்ளையா லட்சணமா உன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஓகே. எம்கே, என்ன? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியாடா? இல்லைன்னா ஏதாவது மிஸ் பண்றியா? ஒன்னதான். இல்ல. இல்லைன்னா சரிதான். ஏம்மா, புகழ்வேந்தனோட வீட்டுக்காரம்மா. என்னங்க? மாப்பிள்ளைய கொஞ்சம் கீழே கூட்டிட்டு வாமா. எதுக்கு? அவங்க அம்மா கூப்பிடுறாங்கம்மா. சரி, வரேன். எம்கே, வா போலாம். எதுக்கு திரு திருன்னு ஆடு திருடுன கள்ள மாதிரியே முழிக்கிறான்? தம்பி, பேங்க் மேனேஜர் நேரடியா எஸ்டேட்டுக்கே வரேன்னு சொல்லி இருந்தாரா, இல்லைன்னா நம்ம போய் கார் அனுப்பி கூட்டிட்டு வரணுமா? நான் அப்படிதான் கேட்டேன், அவரே வரேன்னு சொல்லிட்டாரு சார். அப்படியா? சரி சரி. இல்ல, பொதுவா நம்ம தான் கார் அனுப்பி கூட்டிட்டு வர்றாப்புல இருக்கும், அதான் கேட்டேன். இல்ல, இவர் தெரிஞ்சவர் தான், அதுவும் இல்லாம அவரே கார் வச்சிருக்காரு, அதனால நானே வரேன்னு சொல்லிட்டாரு. சரி, பரவாயில்ல, நமக்கு ஒரு வேலை மிச்சம். வர டைம் தான், நீங்களும் இருங்க சார். ஆமா, அதுக்கு தானே நானும் வந்துட்டேன். அப்புறம் தம்பி, இன்னைக்கு உங்க தம்பிக்கு கல்யாணம் தானே? ஏன் நீங்க போகல? இங்க வேலை இருக்குல்ல சார். அதுக்காகவா போகல? அதுக்காகவும் தான் போகல. சரி, ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போல, நான் தலையிடல. சரிங்க தம்பி, சரி, பாத்துக்கலான்னு, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அப்புறம் தம்பி, நீங்க நம்ம எஸ்டேட்டை வாங்கினது அம்மாவுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது, தம்பி கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? அப்ப இப்போ உங்க எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல சார், அந்த பக்கமே நான் போகல. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே அந்த வேலை எதுவுமே நான் பார்க்கல. சிஸ்டமோட அக்சஸ் மட்டும் இன்னும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது அம்மா வந்ததும் அவங்க கிட்ட கொடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி தம்பி, சரி சரி. சார், அவர் வந்துட்டாரு. வாங்க சார், வாங்க 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 சார். ஹாய் சார். வெல்கம் சார். ஓகே, உங்க டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் கிளியரா இருக்கு. தேங்க்யூ சார். எஸ்டேட் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டா அவ்வளவுதான், எல்லாமே கிளியர் ஆயிடும். சைன் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்ரூவலுக்கு அனுப்பிடுவேன். ஓகே சார், தேங்க்யூ. ஹெட் ஆஃபீஸ்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், அவங்க ஒரு தடவை பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சைன் பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணிடலாம்.
ஓகே சார் ஓகே. இப்போ இங்க பார்த்து முடிச்ச உடனே நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன். நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஓகே சார் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். சரி, எஸ்டேட் விசிட் பண்ணிடலாமா? ஷியோர் சார், வாங்க. நீங்க தான் இவருக்கு எஸ்டேட் சேல் பண்றீங்க இல்லையா? ஆமா சார் ஆமா. என்ன ரீசன்? ஃபாரின்ல மகன் இருக்காரு, அவர் கூட போய் செட்டில் ஆக போறேன். வயசாயிடுச்சுல்ல, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியல. தம்பி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச தம்பி, வேண்டப்பட்ட தம்பி, அதான் அவர்கிட்ட கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு கொடுக்குறேன். ஓகே சார் ஓகே. சரி போலாமா? வாங்க சார் போலாம் சார். ப்ளீஸ் வாங்க. மானு, வாசல்ல வண்டி நிக்குது, உங்க அண்ணனை எங்க காணோம்? அண்ணே இந்த பக்கத்துல பிரவுசிங் சென்டர் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. எதுக்கு? ஏஜென்சியை ரெஜிஸ்டர் பண்ணி நம்பரும் வாங்கியாச்சு. இப்போ கம்பெனில அப்ளை பண்ணணும்ல, சார் பண்ண சொல்லியிருக்காரு, அதான் அங்க போயிருக்காரு. இதுக்கு எதுக்கு அங்க போகணும்? வீட்லயே பண்ணலாம்ல. வீட்ல பண்றதுக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் வேணும்ல, எங்ககிட்ட இல்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட இருக்குல்ல. அப்படியா? எனக்கு தெரியாதுல்ல. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானே பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். என் கை ராசியான கை தெரியுமா, நான் பண்ணா எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்படியா? ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க. சரி, வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அருணாச்சலங்கிற பேரை சுருக்கி அருண் ஏஜென்சின்னு வச்சிருக்கீங்களா? ஆமா, அருண் ஏஜென்சின்னு வைக்கலான்னு பார்த்தாங்க. அப்புறம் இதுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருக்கு, அருண் ஏஜென்சி நல்லா இருக்கு. ஆமா, அப்ளை பண்ணி சார் அதை அப்ரூவல் பண்ணிட்டாருன்னா மடமடன்னு வேலையை பார்த்துட வேண்டியதான். சரி நல்லா பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லா வரட்டும். மனு, அருண் வந்தாச்சு. என்ன அப்ளை பண்ணியாச்சானே? ப்ரௌசிங் சென்டர்ல கரண்ட் இல்ல, நேரத்துக்கு ஆளும் அதிகமா வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு சென்செட் போட மாட்டேன்ட்டாங்க. என்ன அப்ப அப்ளை பண்ணலையா? பண்ணலடா. அப்படின்னா என் கையால தான் அப்ளை பண்ணணும்னு இருந்திருக்கு. என்ன பாக்கி சொல்ற? என்கிட்ட நீ இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் லேப்டாப் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, லேப்டாப்பும் வச்சிருக்கேன், போன்ல 5G கனெக்ஷனும் வச்சிருக்கேன். கனெக்ஷன் போட்டுடலாம். சரி, அப்ப போய் எடுத்துட்டு வா. என்ன உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா? ஆமா, இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே அப்படித்தான். பேனா, பென்சில், ரப்பர் எல்லாம் இவட்ட தான் வாங்குவேன். ஆனா எனக்கு தான் இவங்கள பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்ல. நீ மல்லி கூடயே சுத்திக்கிட்டு இருப்ப. ஆமாண்ணே, நான் உங்க கிளாஸ்க்கு வரும்போது இவங்கள பார்த்ததே இல்லல, அதான். பாத்துருப்படா. அண்ணே கிளாஸுக்குள்ள வச்செல்லாம் ரொம்ப பேச மாட்டேன், கிரவுண்ட்ல வச்சு தான் பேசுவேன். ஓஹோ, சரிதான். ஏன் பாக்கி உனக்கு லேப்டாப் யாது? நம்ம படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல்ல அதெல்லாம் கொடுக்கலையே. இது நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கினேன். சரி. சரி, இங்க வா, வெப்சைட் அட்ரஸ் சொல்லு. எமரால்டு EME. இரு ஸ்பெல்லிங் தெரியும், நான் போடுறேன், நீ கரெக்டான்னு பாரு. கரெக்ட். அப்படியே பக்கத்துல PREMIUM பிரீமியம் அடி. எமரால்டு பிரீமியம் டீயா? ஆமா, எமரால்டு பிரீமியம் D டாட். அப்படித்தான் கரெக்டா அடி. கரெக்டா? ஓபன் பண்ணவா? ஆமா, ஓபன் பண்ணு. உள்ள போயிட்டு ஃப்ரான்ச்சைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணு. அதை கிளிக் பண்ணிட்டியா? இரு ஒரு நிமிஷம். இந்தா, இதுல இருக்கிற பேரு, ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் வரிசையா டைப் பண்ணு. பண்ணியாச்சு. அடுத்து அந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு பாரு, அதுல அந்த டிக்கை கிளிக் பண்ணு. ஐ அக்ரி, அதுவா? ஆமா, அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளைன்னு கொடு. ஓகே, பண்ணியாச்சா? பார்க்கலாம் உன் கைராசி எப்படி இருக்குன்னு. அதை பத்தி தான் இப்போ உன் தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாப்போம். அப்ளை பண்ணியாச்சுப்பா. இனி அடுத்து என்ன செய்யணுமானு? அப்ளை பண்ணதும் சார் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. ஏண்டாமானு? நம்ம இங்க அப்ளை பண்ணதுமே அவருக்கு தெரிஞ்சிரும்லனே, அங்க அவருக்கு ஏதாவது மெசேஜ் வரும்ல, பார்த்துட்டு உடனே கூப்பிடுவாரு அவரே. அப்படியா? அப்ப கூப்பிட வேண்டாங்கறியா சாருக்கு? பாப்போம், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பாப்போம். அவர் கூப்பிடலைன்னா நம்ம கூப்பிடுவோம். சரிடா, சரி. டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமானே? மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போனவங்க நீங்க. அங்கிட்டு அலைஞ்சிட்டு இப்பதான் வர்றீங்க. டீ வேண்டாம்டா, போன இடத்துல தான் குடிச்சிட்டு வந்தேன். அப்படியா? சரிண்ணே. அண்ணே, வண்டி ஓட்டுறது யாரு? அண்ணனே ஓட்டிடுவேன்டா, இதுக்கெல்லாம் ஆள் போட்டா கட்டுப்படி ஆகாதுல்ல ஆரம்பத்திலேயே. சரி. ஆபீஸ்ல நீ உட்காரு. என்னடா ஒரு 4 நாள் உட்காந்து அண்ணன் சொல்லி தரேன் என்ன ஏது எப்படின்னு. அப்புறம் அண்ணன் சரக்கு டெலிவரி பண்றதுக்கு வெளியே போனதும் நீ இருந்து பாத்துக்கோ, வேலை எல்லாம் ஒன்னும் அதிகமா இருக்காது. சரி, நான் தான் பார்க்க போறேன். சரிடா, சரி. சார் வந்துட்டாரு. என்ன, நான் போய் பேசிட்டு வரேன். ஏன் அருண், உன் தங்கச்சி உங்க சாரோட பைக் ஹாரன் சவுண்டே கண்டுபிடிச்சு ஓடிடுறா. ஆமா. எனக்கு ஒரு டவுட் அருண். என்ன? இல்ல, அவ்வளவு பெரிய எஸ்டேட் ஓனரு அது எப்படி உங்களை தேடி தேடி இங்க வராரு? அதுவா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னது? லவ்வா? அதேதான். பாருடா. ஆனா அதுல பிரச்சனையும் இருக்கு பாக்கி. லவ்னாலே பிரச்சனை இல்லாத லவ் யாது? அத சொல்லு. ரொம்ப சலிச்சுக்கிறியப்பா. மனு, வண்டி சூப்பரா இருக்குடா.
நல்லா இருக்கா? உங்களுக்கு போட்டோ எடுத்து அண்ணன் அனுப்ப சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. செகண்ட்ஸ்ல தான் வாங்கியிருக்காங்க. பரவாயில்லடா, ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்வெஸ்ட் பண்றதும் தப்பு தான். பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாம். அதான். சரி, அண்ணன் அப்ளை பண்ணிட்டார் போல, எனக்கு மெயில் வந்திருக்கு. ஆமா, பண்ணிட்டாங்க. இனிமே சார் தான் அப்ரூவல் பண்ணணும். எங்க ஏஜென்சிக்கு அப்ரூவல் கொடுப்பீங்களா? கொடுக்கவா வேண்டாமான்னு என் மேடம் கிட்ட கேட்டு சொல்லட்டா? அம்மா கிட்டயா? என் மேடம் கிட்டடி. போங்க. அந்த வந்துருச்சுல்ல. சரிங்க மேடம், சொல்லுங்க. அருணாச்சலம்னு ஒருத்தர் அருணா ஏஜென்சிங்கிற பேர்ல பிரான்சிஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. நான் அப்ரூவல் கொடுக்கலாமா வேண்டாமா மேடம்? கொடுங்க சார், கொடுங்க. கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எல்லுன்னு சொல்ல முன்னாடி நான் என்னையோட வந்து நிப்பேன் மேடம். அப்ரூவல் கொடுத்துட்டு தான் இப்போ உங்க வீட்டு வாசல்ல உங்க முன்னாடி வந்தே நிக்கிறேன். பாரா. யாரடா பாக்க? போங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிங்க, வச்சுக்கிறேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? டீ போட போறேன், உங்களுக்கு சேர்த்து போடவா? திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா? ஆமா, டீ எஸ்டேட் ஓனருக்கே டீ கொடுக்க போறோம். கொடுங்க கொடுங்க, ஆனா இப்ப வேண்டாம். ஆமா ஏடா மனு, ஒரு 4-5 தாவணியவே திரும்ப திரும்ப கட்டுறியேடா. ஆமா. ஆமாடா மனு, உன் ட்ரெஸ் எல்லாம் அங்க வீட்டோட எரிஞ்சு போச்சுல்ல. நீ பேக்ல அந்த நகையை சேஃப்டி பண்றதுக்காக ஒரு 4-5 ட்ரெஸ் தானே வச்சிருந்த. ஆமா. சரி, என் கூட வரையா? கடைக்கு போய் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோமா? நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன். வச்சிட்டியா? அப்புறம் போட வேண்டியதானடி, நாளையே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்க. அது ஆபீஸ்க்கு போற அன்னைக்கு புதுசா போடலான்னு வச்சிருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டு ஆபீஸ்க்கு போகணும். என்னைக்கு ஓபன் பண்ண போறீங்க? நீங்க தான் அப்ரூவல் கொடுத்துட்டீங்களே, நாளைக்கே நல்ல முகூர்த்தமா தான் இருக்கு. நாளைக்கே பண்ணிடலாம். சரிடா, லேட் பண்ண வேண்டாம், ஓபன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டீலர்ஸ் மீட்டிங்க்கு அண்ணனை வர சொல்லுங்க, சரியா? அப்ப அண்ணன் மீட்டிங்க்கு வரும்போது ஒரு பிரச்சனையும் வராதுல்ல? வராதுன்னு எதிர்பார்ப்போம், வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு கத்துக்கணும் நீங்க, சரியா? சரிதான். ஆனா மீட்டிங்க்கு அண்ணன் வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அம்மா டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்கண்ணா. அதுக்கு தாண்டா என் கையில அக்சஸ் இருக்கும் போதே அப்ளை பண்ண சொன்னேன். ஒரு வாரமா விரட்டி விரட்டி வேலை வாங்கினதுலாம் எதுக்கு? இதுக்கு தான். சரி, நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டீங்க, அம்மா கேன்சல் பண்ணிட்டாங்கண்ணா. அக்ரிமெண்ட் போட்டாச்சு 5 வருஷத்துக்கு. கேன்சல் பண்ணவே முடியாது நடுவுல. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீங்க கெட்டிக்காரர் தான். ஆமா, மானோட புருஷனாக போறேன்ல, அப்படித்தான் இருப்பேன். பாங்க. அண்ணனுக்கும் ஒரு 4-5 பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம்லடா. மீட்டிங்க்கு வரும்போதெல்லாம் அப்படி வந்தா நல்லா இருக்கும். ஆமா, அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்ல. பரவாயில்லையே, அப்போ என் மானோட அண்ணனுக்கு நான் ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல போலயே. மானே எல்லாத்தையும் பாத்துக்குவா. அதானடா, கெட்டிக்கார பிள்ளையாவில் இருக்கு இந்த பிள்ளை. ஆமா, உங்க பொண்டாட்டியாக போறேன்ல, அப்படிதான் இருப்பேன். ஆமாடா ஆமாடா, அப்படித்தான்டா இருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தம்பி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. சந்தோஷமான விஷயம் தானே. நான் அவ்வளோ சொல்லியும் நீ இப்படி பேசுற பத்தியா? நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். அப்படித்தான் என் ஃப்ரெண்டு வேந்தனும் சொன்னான். பார்க்கலாம். நீங்க இல்லாத குறை ஒண்ணுதான் உங்க தம்பிக்கு இருந்திருக்கும். ஆமாடா. கவலைப்படாதீங்க, என்ன எல்லாம் நல்லதுக்கேன்னு நினைச்சுக்கிடுவோம். இந்த விஷயத்துல அப்படி நினைக்க முடியலடா. காரண காரியம் இல்லாம எந்த விஷயமும் இந்த உலகத்துல நடக்கிறதே இல்லையா, நடக்கவும் நடக்காதான். அதே மாதிரி இந்த கல்யாணம் நடந்ததுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணமோ, ஆனா பாதிக்கப்படுறது என் தம்பியோட வாழ்க்கை தானே. அப்படி நீங்க நினைக்காதீங்க. அந்த பொண்ணு உங்க தம்பியை நல்லா பாத்துக்கிட்டா, உங்க தம்பிக்கு ஒரு நல்ல வைஃபா இருந்தாங்கன்னா இருந்தா சந்தோஷம்தான். அவ்வளவுதான். சரிடா மனு, நான் கிளம்பட்டா? பேங்க் வரைக்கும் போகணும். இந்நேரத்துக்கு பேங்க் போட்டிடுவாங்களே. பேங்க் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கன்னு மேனேஜர் சொல்லியிருந்தாரு, போய் பார்க்கணும்டா. அப்படியா? சரி சரி, போய் பார்த்துட்டு வாங்க. சரி வரட்டா. நாளைக்கு ஏஜென்சி ஓபன் பண்றதுக்கு என்ன கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா, சார் இல்லாமலா? இப்படியே சொல்லி சொல்லி தாண்டி வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு கூட என்னை கூப்பிடல. இது சின்ன வீடு, தங்கள் திருவடி இங்கே எல்லாம் படலாமா? படக்கூடாது. ஆபீஸ்னா அது நீங்க சம்பந்தப்பட்ட இடம், உங்க திருவடி அங்க படணும். என்னத்தையாவது படத்தை ஓட்டு. நிஜமாக, சத்தியமாக சுவாமி. இப்படியே பேசி பேசியே மயக்கிருடி. சரி வரட்டா. வரட்டான உடனே சரி கிளம்புடான்ருவ. வீட்டுக்குள்ள கூட வாங்கன்னு கூப்பிட மாட்டேங்கிற பத்தியா? அது யாரும் உங்களை பத்தி தப்பா எதுவும் பேசிடக்கூடாது. இது நம்ம சொந்த வீடுன்னா பரவாயில்ல, வாங்கன்னு உங்களை கூப்பிட்டுலாம். இதுவே வாடகை வீடு, அந்த ஓனர் அம்மா வேற கடுகடுன்னு பேசுறாங்க. உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டுட்டா கூட என்னால் தாங்க முடியாது. அதான் சீக்கிரமா சொந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு உங்களை தான் கூப்பிடுவோம். நடக்கட்டும்டா, சீக்கிரமே நடக்கட்டும். சரி, அப்ப நான் கிளம்பட்டா? போயிட்டு வரேன். வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு. என்ன? சரி. இந்த வாரம் புதன் இல்லைன்னா வியாழன் மீட்டிங் இருக்கும். என்னடா, நான் என்னன்னு பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன் அண்ணனுக்கு. சரி, அண்ணன் கிட்ட சொல்லிடுறேன். சரிடா மனு, டாடா. டாடா. எம்கே எங்க? எம்கேவை காணோம். எம்கே, எம்கே. லீலா,
என்ன எம்கே இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? நிலா. நிலாவா? எம்கே நான் வினி. வினி, ஐம் சாரி வினி. என்னாச்சு எம்கே? அது ஒன்றும் இல்லை சாரி. நான் ஏதோ ஒரு யோசனையில் அது இது நிலாவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் அந்த ஞாபகத்தில். என்னாச்சு எம்கே? இல்லை வினி, நத்திங். நிலாவை நான் காலையில் மண்டபத்தில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா, அதான் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஞாபகத்தில் ஓ, நான் நான் போய் நிலாவை ஒரு தடவை பார்த்துட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துடட்டா? மணி 10:30க்கு மேலே ஆச்சு எம்கே. நேரம் அவள் தூங்கியிருப்பா. ஆ, தூங்கியிருப்பாள்ல. ஆமாம், அதுவும் இல்லாமல் இப்போ இந்நேரத்தில் நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா அத்தை எங்கள் அப்பா எல்லாரும் என்னன்னு கேட்பாங்க. ஆ இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் எம்கே. வெளியே போனால் தப்பாக நினைப்பாங்க. ஆ ஆ எஸ் எஸ். நிலாவை காலையில் போய் பார்க்கலாம் எம்கே. வேணும்னா இப்போ ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவகிட்ட பேசலாமா? நோனோ நோனோ, வேண்டாம். தூங்கியிருப்பாள்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆமாம், அவளுக்கு ஒரு வாரமாக சரியான அலைச்சல், நல்ல வேலை, டயர்டாக தூங்கியிருப்பா. ஆ சரி, காலையில் பார்த்துக்கலாம். ம். எம்கே எம்கே சொல்லுவேனே. பால் பால் எனக்கு வேணாமே. நீங்கள் குடிக்கணும்னு சொல்லி உங்களை குடிக்க வைக்கணும்னு சொல்லி அத்தை கொடுத்து விட்டாங்க. வேணாம் வினி, எனக்கு இப்போது இதெல்லாம் குடிக்கிறதுக்கு மைண்ட் செட் இல்லை. நீ குடியே. எம்கே இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் எம்கே. ஐ நோ வினி, இப்போ இந்த பால் குடிக்கிற மோடில் நான் இல்லை. டயர்டாக இருக்கா? ஆ ஆ அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஓகே, தேங்க்ஸ் வினி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வாங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆ தேங்க்யூ. அப்படின்னா நானும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்குறேன். ஆ ஓகே. ச்சே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? தாலி கட்டும் போதுலேருந்து ஏன் என் மனசு ஒரு மாதிரி அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு? எப்பவும் இல்லாமல் நிலா என் மனசுக்குள்ளே ஏன் புகுந்து இந்த பாடுபடுத்துறா? ச்சே, வினி பாவம். அவள் எனக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் அவளுக்காக என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றுமே பண்ணலை. இப்போவும் எனக்காக விட்டு கொடுத்துட்டு உள்ளே போறா. வினி. ஆ, என்ன எம்கே? இங்கே வா. என்ன எம்கே? என்னாச்சு எம்கே? எம்கே என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு எம்கே? எதுவும் டென்ஷனாக இருக்கா? நர்வஸாக இருக்கா? நிலா, ம். அது அது நான் நான் எப்படி அது என்னது எப்படி? வினி. என்ன ஆச்சு எம்கே உங்களுக்கு? போனவளை திருப்பி கூப்பிட்டு வச்சு ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, என்னமும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சு எம்கே? வினி. என்னாச்சு? வினி சம்திங் ஏதோ என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஐ வாண்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ் எடுத்துக்கங்க எம்கே. இன்னைக்கே நமக்குள்ள எல்லாம் நடந்தாகணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ, எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க. தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொல்கிறேன். இனி காலம் பூரா நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வாழ போகிறோம். அப்போ பார்த்துக்கலாம். தூங்குங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. இதுக்கெல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா என்ன? சரி வாங்க, வந்து தூங்குங்க. நான் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். நீ போய் தூங்கு. சரி ஓகே, அப்போ குட் நைட். குட் நைட். சாரி வினி. நோ ப்ராப்ளம் எம்கே. அது அது வந்து வினி, அது எது எம்கே? நிலா. என்னதான் ஆச்சு? நான் உன்னை கிஸ் பண்ணட்டா? இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா என்ன? எஸ், பர்மிஷன் கேட்க தேவையில்லைல்ல. ஆமாம். அப்போ ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டா? 1 2 3 10 100 1000 லட்சம் எத்தனை முத்தம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. ஓகே. ஏய், என்னாச்சு எம்கே? எதுக்கு தள்ளி விடுறீங்க? வினி ஐ எம் சோ சாரி வினி. ப்ளீஸ் நீ போய் தூங்கு போ. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். ப்ளீஸ் வினி, உள்ள போ. சரி ஓகே ரிலாக்ஸாக இருங்க எம்கே. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக நர்வஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நத்திங் டு வரி எம்கே. தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாக போகும். ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துருக்கீங்கல்ல 2 வாரமா, அதான். ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாக போகும். ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்ன. சீக்கிரமாக வந்து தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். ஓகே நீ போ. குட் நைட். சரி போ. நிலா,
ஏன்டி என்னை போட்டு இந்த பாடுபடுத்துற? உள்ளுக்குள்ள புகுந்து இம்சப்படுத்தி என்னை பாடா படுத்துற நிலா. எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இப்ப நான் இந்த ரூமை விட்டு வெளியவும் போக முடியாது. வினி சொன்ன மாதிரி காலையில வந்து உன்னை பார்க்குறேன். அது வரைக்கும் என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு நிலா. அது ஏன் எனக்கு வினி பக்கத்துல வந்து நின்னா நிலா பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. நிலா தான் பக்கத்துல வந்து நிக்கிறான்னு சொல்லி அவளை தொட்டா உடனே வினி. ஆமா, நிலாவை தொட முடிஞ்ச என்னால வினியை ஏன் டச் பண்ணவே முடியல? அப்படின்னா அப்படின்னா என் மனசு முழுக்க நிலா தான் இருக்காளா? ஆமா, நிலா தான் இருக்கா. ஆனா வினி, அவளுக்கு தானே நான் தாலி கட்டியிருக்கேன். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நிலா, இன்னைக்கு யாரும் பொழுது உன்னை பார்க்கலடி. அதுக்குள்ள ஏதோ பைத்தியம் பிடிச்சவனாட்டும் பெண்ணாத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி மாத்தி வச்சிருக்க என்ன. இல்ல, இத பத்தி வினிக்கிட்ட பேசியே ஆகணும். கண்டிப்பா பேசியே ஆகணும். எழுப்பி விட்டு பேசுவோமா? ஆனா எந்த பொண்ணாச்சும் ஃபர்ஸ்ட் நைட்ல தன் புருஷன் இப்படி பேசுறத அக்செப்ட் பண்ணிக்குவாளா? கண்டிப்பா பண்ண மாட்டா. ஆனா வினி பண்ணுவா. பிகாஸ் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். கண்டிப்பா வினி என்னை புரிஞ்சுப்பா. ஆனா பாவம், அவளும் டயர்டா இருப்பா. தூங்கட்டும், காலையில பேசிக்கலாம். காலையில முதல் வேலையா நிலாவை போய் பார்த்து பேசணும். அவகிட்ட பேசிட்டு உடனே வந்து வினிக்கிட்ட பேசணும். தம்பி, நேரத்துல எந்திரிச்சிட்டீங்களா? வினி பாப்பா எந்திரிச்சிருச்சா? மணி என்ன? காலையில நிலா வாசல் தெளிச்சு கோலம் போடலையா? என்னம்மா தம்பி, நான் பார்க்கலையே. நானே லேட்டா தான் எந்திரிச்சேன். வேலை அதிகம் பத்திங்களா நேத்து? சரி, ஓகே. சரி, வினி பாப்பா எந்திரிச்சிருச்சான்னு கேட்டேன், என்ன பதில் சொல்லல. பால் காய்ச்சி பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இன்னும் நான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரேன். அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்க தம்பி. கொஞ்சம் நேரப்பட தூங்கி இருக்க வேண்டியதானே. இன்னைக்கும் சீக்கிரமா எந்திக்கணுமா? தட்ஸ் ஓகே, ஃபைன். நீங்க போய் வேலையை பாருங்க. ஆட்டும் தம்பி. வினி, என்ன எம்கே, என்னாச்சு? வேகமா வெளியே போனீங்க, வேகமா உள்ள வரீங்க. வினி, நீ அதுக்குள்ள தூங்கி எந்திரிச்சிட்டியா? தூங்குனா தானே எந்திக்கிறதுக்கு எம்கே. ஓ, நீயும் நைட்டு முழுக்க தூங்கலையா? தூங்கல. ஓகே வினி, நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க எம்கே, என்ன? ஐம் so sorry வினி. ஐம் so sorry. I'm in love with நிலா. எம்கே? ஆமா வினி, நம்ம ரெண்டு பேரும் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு இது வரைக்கும் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். பட் என் காதல் முழுக்க நிலாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நேற்று நைட்டு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏற்கனவே இதை ஃபீல் பண்ணேன். பட் இல்லை, நான் வினியை தான் லவ் பண்ணுறேன்னு என்ன நானே என் மனசை தேத்திக்கிட்டு நிலாவை என் மனசை விட்டு தள்ளி வச்சுருந்தேன். அந்த தைரியத்தில் தான் நான் உன் கழுத்தில் நேற்று தாலி கட்டினேன் வினி. பட் நிலா இல்லாமல், நிலாவை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல. என் மனசுக்குள்ளே புகுந்து கொடையிறா. நீ என் பக்கத்தில் வந்தா நிலா என் பக்கத்தில் வர மாதிரியே இருக்கு. நான் உன்னை தொட்டா நிலாவை தொடுற மாதிரியே இருக்கு. என் மனசு முழுக்க நிலா தான் இருக்கா. அவளை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உன்கிட்ட நான் எப்படி உன்கிட்ட வினி, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நிலாவை மனசில் வச்சுக்கிட்டு நான் உன் கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீ என் பக்கத்தில் வந்தாலோ இல்லை நான் உன் பக்கத்தில் வந்தாலோ எனக்கு என் கண்ணுக்குள்ள நிலா தான் தெரியுறா. அதையும் தாண்டி நான் உன்கிட்ட நெருங்கி வந்தா அது நான் நிலாவுக்கு பண்ணுற துரோகம், உனக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஐ எம் so sorry வினி. இப்போ என்ன சொல்ல வரீங்க எம்கே? வினி, ஐ லவ் நீலா. ஐ மீன் லவ் வித் நீலா. இதை நேற்று உன் கழுத்தில் தாலி கட்டிட்டு இன்னைக்கு காலையில் இப்படி சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிரு வினி. பட் நான் இப்போவும் சொல்லலைன்னா அது ரெண்டு பொண்ணுங்களுக்கும் செய்கிற துரோகம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ப்ளீஸ் வினி, என்னை புரிஞ்சுக்கோ. நேற்று விடிய நான் தூங்கவே இல்லை வினி. நிலா என்னை தூங்கவும் விடலை. காலையில் விடிஞ்சதும் முதல் வேலையை அவளை பார்க்கலான்னு போனா அவள் இன்னும் தூங்கி எந்திக்கல போல. ஏன், கதவு போட்டு இருக்கா? ஆமாம், கதவு போட்டு இருக்கு.
அப்படின்னு அவ வீட்டில் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எம்கே. வீட்ல இல்லாம இந்நேரத்துக்கு அவ வேற எங்க போவா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாமே அவளுக்கு முடிஞ்சிருச்சு. வீட்டில் இல்லைன்னா வேற எங்கே போயிருப்பா? ஒருவேளை அவளை யாராச்சும் தூக்கியிருப்பாங்களோ? எது தூக்கி இருப்பாங்களாவா? அப்படின்னா இல்லை, அவளை யாராவது வீட்டை விட்டு அனுப்பியிருக்கலாம். இந்த ஊரை விட்டே வெளியே அனுப்பியிருந்திருக்கலாம். என்ன சொல்ற வினி? அப்படி யார் பண்ண போறாங்க? அவளுக்கு இருக்கிற ஒரே எனிமே அந்த ஆளு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆளு தான். அவரையும் நான் எப்பவோ சரி கட்டிட்டேன். அவரால் எந்த ப்ராப்ளமும் வராது நிலாவுக்கு. அதுவும் இல்லாம இத்தனை நாள் இல்லாம இப்போ எப்படி திடீர்னு வரப்போகுது? அவர் இல்லைன்னா என்ன எம்கே, வேற யாரோ ஒருத்தர் இதை பண்ணி இருந்திருக்கலாம். அந்த யாரோ ஒருத்தர் உங்க பொண்டாட்டி வினிதாவா கூட இருக்கலாம்.